இந்த ஊர்ல யாரு கண்ணுக்கும் தெரியாத ஒரு அதிசய சுவர் இருக்கு. அதனால இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் குருடர்கள் ஆனார்கள். ஆனா அது கண்ணு தெரியாதனால இல்ல, அவங்க யாருக்கும் தைரியம் இல்லாதனாலதான். ரொம்பவே அமைதியா இருந்த இந்த ஊருக்குள்ள திடீர்னு ஒரு முனிவர் தன்னுடைய நடைப்பயணத்துல இந்த ஊருக்குள்ள வந்தாரு. அவரு ஊரின் நடுவில் ஒரு மரத்தடியில் அவருக்கான இடத்தை அமைத்து தன்னுடைய தியானத்தை தொடங்கினார். அப்போ அந்த வழியா அந்த ஊர்க்காரர் அவருடைய வேலைக்கு எப்போதும் போல போனாரு. திரும்ப வரும்போதும் அந்த முனிவர் தியானம் செஞ்சிட்டு இருக்கிறத பாத்துட்டு, ஐயா, இவ்வளவு நேரமா தியானம் செய்றீங்க? நான் காலையில போகும்போது உங்களை எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி வரும்போதும் இருந்தீங்க. அதான் அது என்ன அப்படின்னு கேட்கலாம்னு நினைச்சேன். எதற்காக எவ்வளவு நேரம் தியானம் ஐயா? அது ஒன்றுமில்லை. நான் இந்த ஊருக்காக ஒரு யாருக்கும் தெரியாத சுவற்றை எழுப்ப முயற்சி செய்தேன். அதனால்தான் இவ்வளவு தியானம். இப்போது அந்த யார் கண்ணுக்கும் தெரியாத சுவற்றை அந்த ஊரின் நடுவில் இருக்கும் மரத்தின் அருகில் எழுப்பியிருக்கிறேன். யார் எந்த பொய்யும் பேசாமல் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அந்த சுவற்றை கடக்க முடியும். பொய் சொல்பவர்களால் அந்த சுவற்றை தாண்டி போக முடியாது. உண்மை பேசுபவர் அந்த சுவற்றை தாண்டினால் வெறும் குளிர்ந்த காற்றை மட்டும்தான் உணர்வார்கள். ஆனால் பொய் பேசியவர்கள் அதில் மோதி கீழே விழுவார்கள் அப்படின்னு முனிவர் சொன்னதும் இவன் மனசு முழுக்க அந்த சுவற்றை நாம எப்படி கடக்கிறது அப்படின்னு அவன் மனசுல நினைச்சிட்டு நடந்துகிட்டு இருந்தான். அப்போ அவனுடைய நண்பன், என்னப்பா பாத்தும் பாக்காத மாதிரி போற அப்படின்னு சொன்னதும், அட அப்படியெல்லாம் இல்ல, அந்த மரத்தடியில ஒரு முனிவரை பார்த்தேன். அவர் என்னமோ யாரு கண்ணுக்கும் தெரியாத ஒரு சுவரை எழுப்பியிருக்காராம். பொய் பேசுபவங்க கடக்க முடியாதான், உண்மை பேசுறவங்க மட்டும்தான் கடக்க முடியுமா. அட அப்படியா? ஆமா, நானும் பார்த்தேன். காலையில இருந்து அந்த முனிவர் ஏதோ தியானம் செஞ்சிட்டு இருந்தத. அவர் அப்போ செஞ்ச தியானம் இதுக்குதானா? அப்போ பொய் சொல்லியவங்கனால அந்த சுவற்றை கடக்க முடியாதா அப்படின்னு அந்த அவ சொன்ன செய்து ஊரு முழுக்க நெருப்பா பரவ ஆரம்பிச்சுது. ரொம்பவே சாதாரணமா இருந்த கிராமத்தில் இப்போ சந்தைகள் வெறிச்சோடி யாரும் இல்லாமல் இருந்துச்சு. அதே மாதிரி ஊருக்குள்ளேயும் ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருந்தது ஒரு 3 நாட்களாக. ஆனா அதுக்கப்புறம் புலப்பிற்கு பார்க்கணும், தேவையான பொருள்கள் எல்லாம் முடிஞ்சதும் வெளியில வர ஆரம்பிச்சாங்க. இங்க இந்த பன் விற்கிற வியாபாரி முனிவர் சொன்ன அந்த மரத்திற்கு அருகில் வந்து நின்னுட்டு ரொம்பவே தயக்கத்தோட, ஐயையோ, இப்போ நாம இதை தாண்டினா நம்மனால இதை தாண்ட முடியாது. ஏனால் நான் சின்ன வயசுல ஒரு பொய்யை என் அப்பா கிட்ட சொன்னேன். அதனால ஒருவேளை என்னால அதை தாண்ட முடியாம போகும். யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. இப்ப நாம என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சந்தைக்கு காய்கறிகள் விற்கிற வியாபாரியும் அந்த மரத்தை தாண்டி தான் போகணும். ஆனா அவரும் தம் மனசுல, அட ஆண்டவா, நான் சொன்ன பொய்கள் 1-2 தராசுல அழுத்தம் கொடுத்து எடைய குறைச்சு எடை சரியா இருக்கு அப்படின்னு சொல்றது. நேற்று வந்த காய்கறிய இன்னைக்குதான் வந்துச்சு ஃப்ரெஷ்ன்னு சொல்றது. அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல நல்ல பழம் அப்படின்னு சொல்லி அழுகிய காய்கறிய கூட வித்திருக்கேன். இப்போ நான் இந்த சுவரை தாண்டும் போது என்னால தாண்ட முடியல அப்படின்னா எல்லாரும் என்ன ரொம்ப மோசமான மனிதர்னு நினைப்பாங்க அப்படின்னு அவரு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு நின்னுட்டு இருந்தாரு. இவரு இந்த ஊரோட பிரசிடென்ட். இவரு வெளியே போக வேண்டியது இருந்தது. அதனால அவருடைய டிரைவரை வர சொல்லி இருந்தாரு. அவருடைய டிரைவர் வந்ததும் பிரசிடென்ட் சொன்னாரு, நான் வெளியே போறேன், ஒரு வேலை இருக்கு. அதனால நீ காரை சுத்தம் செஞ்சு தயாராக வைப்பா. போயிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டு வரலாம். வர்ற வழியில இன்னொரு வேலை வேற இருக்கு. சீக்கிரம் கிளம்பு, போகலாம். ஐயா, நான் ஒன்னு கேள்விப்பட்டேன். ஊருக்குள்ள ஒரு முனிவர் ஒருத்தர் வந்து இருக்காராம். அவரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவரை எழுப்பியிருக்காராம். யாரெல்லாம் உண்மைய பேசுறாங்களோ அவங்கனால மட்டும்தான் அந்த சுவற்றை தாண்ட முடியுமா. பொய் சொன்னவங்கனால அந்த சுவற்றை தாண்ட முடியாதான். அதனால ஊர்ல யாரும் வெளியில் போறதில்ல. ஊரே ஒரே அமைதியாக இருக்கு. நாமளும் இப்ப போனால் அந்த சுவற்றை தாண்டி தான் ஐயா போகணும். அச்சச்சோ,
இது என்ன ஒரு பிரச்சனை? இதெல்லாம் உண்மையா இருக்குமா என்ன? இல்ல இல்ல, முனிவர்னு வேற சொல்றாங்க. ஒருவேளை உண்மையாக இருந்தால் நம்மால போக முடியாதே அந்த சுவற்றை தாண்டி. நான் தான் இந்த ஊருக்கு செஞ்சு தருவதாக செய்ய முடியாத பல வாக்குறுதிகள் கொடுத்திருக்கேனே. இப்போ என்ன செய்வது? நான் அந்த சுவற்றை கடக்க முடியாமல் போனால் ஊர் மக்கள் முன்னாடி என் மானமே போயிடும். எல்லாரும் என்ன ரொம்ப தப்பா நினைப்பாங்க. பேசாமல் இந்த வேலைகளை எல்லாம் அப்புறம் பார்த்துப்போம், வீட்லயே இருந்துப்போம். அட அப்படியா? அது ஒன்னும் ரொம்ப முக்கியமான வேலை ஒன்னும் இல்ல. நான் கூட ஏன் இதை இப்போ செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இருக்கட்டும் விடு, எனக்கும் ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு, அப்புறமா பாத்துப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பொய்ய மறைக்க போகாமல் இருந்தாரு. இங்க அவங்க 2 பேரும் இன்னும் அந்த இடத்த கடக்கல, அப்படியே நின்னுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சின்ன முயல் இந்த பக்கம் ஓடியது. அதை பின்தொடர்ந்து பொய் அப்படின்னால் என்ன அப்படின்னு கூட தெரியாத ஒரு சின்ன குழந்தையும் அதை துரத்தி கொண்டு அந்த இடத்தை தாண்டி போனுச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு பாட்டி இவங்க 2 பேரையும் சிரிச்சிட்டு அந்த இடத்தை கடந்து போனாங்க. அப்போ அந்த பன் விற்பவர் இவங்களுக்கு தான் ஒன்னும் ஆகலையே அப்படின்னு அவன் பயத்தோட மெதுவாக அந்த இடத்தை கடக்க ஆரம்பிச்சான். அப்போ அவனுக்கும் ஒன்னும் ஆகல. அத பார்த்து காய்கறி விற்பவரும் தன் வண்டியை மெதுவாக தள்ளிக்கொண்டு பயத்துடன் அந்த இடத்தை கடந்துகிட்டாரு. ஆனா இவங்க யாருக்கும் ஒன்னும் ஆகல. அதனால அவர் ஏன் இப்படி ஒரு பொய்ய சொன்னாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க அந்த பன் விற்பவர் முனிவர்கிட்ட போனாரு. ஐயா, ஏன் ஐயா நீங்க இப்படி ஒரு பொய்ய சொல்லி எங்க எல்லாரையும் ஏமாட்டுனீங்க? அங்க அந்த மாதிரி எதுவுமே நடக்கல ஐயா. என்ன? நான் பொய் சொல்லி ஏமாற்றினேனா? எதை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள்? எனக்கு ஒன்னும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஐயா, அந்த மரத்திற்கு பக்கத்தில் யாருக்கும் கண்ணுக்கும் தெரியாத ஒரு சுவர் இருக்கு. பொய் பேசினவங்கனால அதை கடக்க முடியாது, உண்மை பேசுபவங்க தான் அதை கடக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால நாங்க யாரும் 3 நாட்களா வெளியில் வராம உள்ளேயே இருந்தோம். ஆனா நான் அதை கடந்தேன், என்னை எந்த சுவரும் கடுக்கலையே. அப்போ நீங்க சொன்னது பொய் தானே? அதை நம்பி எல்லாரும் பயந்து போய் ஊரே வெறிச்சோடி போயிருக்கிறது. அதற்கு காரணம் நீங்க தானே? அதற்கு நான் எப்படி காரணமாக முடியும்? நான் யாரையும் அதை தாண்டி போக வேண்டாம் என்று சொல்லவே இல்லையே. சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ, ஆனால் அந்த பொய்க்காக பயந்து யாரும் அந்த சுவற்றை தாண்டி போகாமல் இருந்தீர்கள். ஏனென்றால் அது உங்கள் மனதில் ஆழமாக பதிந்து ஒரு குற்ற உணர்வை தந்து கொண்டு இருப்பதால் நீங்கள் அனைவரும் குருடர்கள் போல் இல்லாத ஒரு சுவற்றை நினைத்து தாண்டி போகாமல் இருந்தீர்கள். சின்ன வயதில் எப்போதோ சொன்ன பொய் கூட பொய்தானே, அதனால் நீங்கள் தாண்டி போகாமல் இருந்தீர்கள். குற்ற உணர்வு இல்லாமல் இருக்க உண்மையை மட்டும் பேச பழகிக் கொள்ளுங்கள். அதற்காகத்தான் நான் அப்படி செய்தேன். சரி, எனக்கு வந்த வேலை முடிந்துவிட்டது, நான் கிளம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தம் பயணத்தை திரும்பவும் தொடங்கினார். சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ, நாம் ஒரு பொய் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு நினைத்து குற்ற உணர்வாக இருப்பதை விட உண்மையை மட்டும் பேசி தலை நிமிர்ந்து நடப்போம்.